மீண்டும் வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல கோடை விழா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா இடத்துலயுமே வந்து களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 126வது மலர் கண்காட்சி ஏற்கனவே நம்மளுடைய உதகை அரசினர் தாவரவியல் பூங்கால ஆரம்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 19வது ரோஜா கண்காட்சி. அதாவது இந்த ரோஜா பூங்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பாரம்பரியமே இருக்குங்க. நம்மளுடைய 1856ல மெக் ஐவர் அப்படிங்கிறவர் வந்து உதகை தாவரவியல் பூங்காவை உருவாக்கினார். அந்த தாவரவியல் பூங்கால நடைபெற்ற 100வது மலர் கண்காட்சியினுடைய சிறப்பம்சமாக இந்த 100 ரோஜா பூங்கா அப்படின்னு சொல்லி இந்த ரோஜா பூங்கா உருவாக்கப்பட்டது. இந்த ரோஜா பூங்கால கடந்த 18 வருடங்களாக ரோஜா கண்காட்சி நடைபெற்று வந்தது. ரோஜாக்களுக்காகவே பராமரிக்கப்பட்ட இந்த பூங்கா இன்னைக்கு ரோஜா கண்காட்சியோட ஆரம்பிக்க போகுது. வாருங்க உள்ள போலாம். இந்த ரோஜா பூங்காவினுடைய முகப்புல இருந்து நம்ம படிக்கட்டு இறங்கி வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக அழகான ஒரு மலர்கள் மிக்கி மவுஸ் மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு பக்கமுமே மலர் தொட்டிகள்ல இந்த மிக்கி மவுஸ் அப்படிங்கிற மலர்கள் குழந்தைகளுக்கு பார்வைக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப அந்த மலர்களை தான் நாம பாத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி அப்படியே நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வாங்க ரோஜா கண்காட்சியில என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோஜா கண்காட்சி 100 ரோஜா பூங்கா ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 100 ரோஜா பூங்கால அடுக்கடுக்காக ஒரு 4 அடுக்குகள் வந்து ரோஜா மலர்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரோஜா பூங்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வண்ண வண்ண ரோஜாக்கள் மட்டும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ரகங்கள்ல 50,000க்கும் மேற்பட்ட செடிகள்ல வந்து இந்த ரோஜா மலர்கள் வந்து இப்ப பூத்து குலுங்கிட்டு இருக்கு. கடந்த 3 மாதங்களாக ரோஜா தோட்டம் இந்த பூங்கா ஊழியர்கள் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக இதற்கான கவாத்து பணிகள் எல்லாம் நடைபெற்று இந்த செடிகள்ல அதற்கப்புறம் அதை பராமரித்து இன்னைக்கு இந்த கோடை காலத்துல ரோஜா கண்காட்சிக்காக ரோஜா மலர்கள் பல வண்ணங்கள்ல பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோஜா ரகத்தினுடைய பெயர்களையும் வந்து நமக்காக அவங்க வந்து கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாமே பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோம். நம்ம இந்த 19வது ரோஜா கண்காட்சியில பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்க இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகான 2 சிட்டு குருவிகள். இந்த குருவிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடைக்காத்து முட்டை வச்சிருக்க மாதிரியும் வண்ண வண்ண ரோஜாக்கள்னாலையும் இந்த குருவிகள் வந்து இங்க அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையாக வைக்கக்கூடிய அந்த இயற்கையை எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிற விதமாக தான் தோட்டக்கலைத்துறையினர் ஒவ்வொரு வடிவங்களையுமே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அழகான கூடு, அந்த கூட்டுக்குள்ள வந்து 3 முட்டைகள் குருவிகள் கொண்டும் அழகா இருக்கு. இது ஒரு கண்காட்சியா வச்சிருக்காங்க. இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேவ் வைல்ட் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது வந்து உயிர் சூழல் மண்டலம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா பயோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து சின்ன எறும்பு முதல் கொண்டு பெரிய டைனோசர் வரைக்கும் வாழக்கூடிய தட்பவெப்ப காலநிலையை உள்ளடக்கியதுதான் உயிர் சூழல் மண்டலம். இதை நாம அறிவிக்கலங்க, யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கும் வண்ணம் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, சேவ் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல நீலகிரி மாவட்டத்துல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொன்னா தெப்பக்காடு முதுமலை யானைகள் முகாம். இங்க வந்து வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானைகள் வழித்தடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய நீலகிரி வனப்பகுதிகளில் மட்டும் இந்த வனச்சரகுகளில் 900 யானைகள் இருப்பதாக கணக்கெடுத்திருக்காங்க. சோ இந்த யானைகள் அழிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை வலியுறுத்தும் விதமாக ஒரு யானை உங்களை வரவேற்கும் விதமாக அழகான ரோஜா மாலையோட காட்சி தருது. இந்த யானை பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு குட்டி யானையும் இருக்கு. இந்த யானைக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி யானையும் இருக்கு. அதாவது வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வலியுறுத்தி இன்னைக்கு வந்து வண்ண வண்ண ரோஜாக்களால் அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெட் கலர் ரோஜா அப்படிங்கிறது கண்ணை கவரும் வகையில் அமைந்திருக்குது. இந்த ரோஜால யானையும் குட்டி யானையும் சேர்த்து அலங்கரிச்சிருக்காங்க.
அதனுடைய காதுகள் முதல் கொண்டு துதிக்கை முதல் கொண்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக ஒரு மாலையோட அந்த யானை வந்து காட்சியளிக்குது. அடுத்தது இங்க அழகான ஒரு புலியை பார்த்துட்டு நம்ம இந்த புலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லோ கலர் ரோஸ்ல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புலிகள் காப்பகம் நீலகிரி மாவட்டத்துல முதுமலை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவா அமைஞ்சிருக்குது இந்த புலிகள் காப்பகம். சோ இதையும் வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைல்ட் லைஃப் வன விலங்குகளையும் வனத்தையும் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் பண்ணிருக்காங்க. சோ இங்க அழகான இந்த புலியை பாக்குறோம். இதற்கு அடுத்தது பாத்தீங்க ஆந்தையும் இந்த ஆந்தை அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து வனத்தையும் மனத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஆந்தையினுடைய வர்ணனை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ரோஜாக்கள்ல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கரடி. இந்த கரடி நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல இப்ப அடிக்கடி வந்து எல்லா பகுதிகளிலும் உலா வரக்கூடிய ஒரு வனவிலங்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய உணவு தேவைக்காகவும் தண்ணீருக்காகவும் வரக்கூடியது இந்த கரடி. இந்த கரடியினுடைய உருவத்தை பார்த்தோம். இதை தாண்டி மான், எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு வனவிலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா மான். நம்மளுடைய சாலையோரங்கள்ல கூட இப்ப வந்து அழகழகா வந்துட்டு இருக்குது இந்த மான்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக சொல்ல போனா சாலையை மான்கள் கூட்டம் கடக்கும் பொழுது அதை வந்து சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த மானையும் வந்து ரொம்ப அழகா கொம்போட சேர்ந்து வடிவமைச்சு அதனை உருவகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக காட்டெருமை. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காட்டெருமைங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சர்வசாதாரணமாக உலா வந்துட்டு இருக்கு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல. ஆனா நீலகிரி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காட்டெருமை அப்படின்னு சொல்லலாம். வனவிலங்குகள்ல யானைக்கு பலமான ஒரு சமம் கொண்டது இந்த காட்டெருமை. இந்த காட்டெருமையினுடைய கொம்புகள் வந்து எல்லோ கலர் ரோஸ்ல வடிவமைச்சிருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர் ரோஸ்ல எப்பவுமே வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காங்க ஒரு விஷயத்த. அதாவது காட்டெருமையை உத்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய கால் பகுதி எப்பவுமே வந்து வெள்ளையா தான் இருக்கும். சாதாரணமா காட்டெருமைகள் என்னதான் வந்து சேத்துக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் நடந்தா கூட அதனுடைய கால்கள் வந்து தூய்மையாக இருக்கும். நர்ஸ் சாக்ஸ் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை கூட ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த வெள்ளை கலர் ரோஜாவை வச்சு. இதை தாண்டி நாம பார்க்கக்கூடிய அடுத்த உருவம் அப்படிங்கிறது வரையாடு. நீலகிரி வரையாடு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு, நீலகிரி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய முக்கூர்த்தி தேசிய பூங்கா பகுதிகளில் மட்டும்தான் நிறைய அளவுல காணப்படும். இது வந்து அழிவின் விளிம்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரையாடை வந்து ரொம்ப அழகா இங்க மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத்தனையுமே வந்து நாம இந்த கான்செப்ட், இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே நடைபாதையில தான் போயிட்டே இருக்கோம். பாத்தீங்கன்னா இடையில நிறைய வண்ண வண்ண பூக்கள் பெயர்களோட அந்தந்த ரோஜா பெயர்களோட பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க நடக்கக்கூடிய இந்த 19வது மலர் ரோஜா கண்காட்சிக்காக இங்க திறப்பு விழால நடனம் ஆடுறதுக்காக இந்த குட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் அவங்களோட மேக்கப்போட நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக பரதநாட்டியம் ஆடுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய நடனமும் இங்க இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புறா இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடிவமும் முழுக்க ரோஜா பூக்களால தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரோஜா கண்காட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களுமே வந்து ரோஜா பூக்களால் மட்டுமே தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிறப்பம்சம். சிறகை விரித்த ஒரு அழகான ஒரு பறவையினுடைய மாடல் இங்க வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள வந்து நீங்க காமிக்கலாம். சுத்தி மிக அழகாக பிரம்மாண்டமான ஒரு உருவமா வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்மளுடைய பூங்காவினுடைய அலுவலர்கள் சுற்றுலா பயணிகளையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்கும் விதமாக
பூக்கோலம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே ரோஜாக்களால செய்யப்பட்ட பூக்கோலத்தை வந்து இப்ப வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இது சுற்றுலா பயணிகளையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்கும் விதமாக இங்க வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து கண்காட்சிகள்ல சிறப்பு அரங்குகள் வந்து அமைச்சிருக்காங்க. இங்க வந்து இந்த அரங்குகள்ல ரோஜா பூனால செய்யப்படக்கூடிய சின்ன சின்ன மாலைகள் இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோஜா பூக்களால அந்த ரோஜா பெடல்ஸ், முழு ரோஜாக்களை வச்சு எப்படி மாலை கட்டுறது, ரோஜாக்களால தயாரிக்கப்படக்கூடிய அந்த ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பூங்கொத்து, ஒற்றை ரோஜால கூட வந்து ஒரு பூங்கொத்து ரொம்ப அழகா கொடுக்க முடியும்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி பூக்கூடைகள், பூங்கொத்து இது எல்லாமே வந்து அரங்குகள்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அழகான ஜாடியில வந்து ரோஜா கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து இந்த ரோஜா செடிகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு, பச்சை ரோஜாவும் இருக்கு. இந்த ரோஜா விதவிதமான ரோஜாக்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து இந்த ரோஜா கண்காட்சியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பூங்கா நிர்வாகமாகட்டும், பூங்கா ஊழியராகட்டும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரோஜா கண்காட்சிக்காக பல்வேறு விதத்துல வந்து, அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வாத்துக்கள், அழகான வாத்துக்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ரோஜா பூக்களாலேயே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வடிவங்கள் எல்லாமே இந்த வாத்துக்களும் இந்த பக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா, பிங்க் நிற ரோஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலர்லயும் வந்து மிக அழகாக இந்த 2 வாத்துக்களையுமே பண்ணிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய பூக்கூடை. அதாவது ஒரு பூவை பார்த்தாலே நம்ம ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இவ்வளவு பெரிய ஒரு பூ கூடையை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. மிக அழகாக நாம ஒரு சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பூக்கூடையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பூவை பார்த்த உடனே. பட் இங்க ஒரு பூ கூடையே வந்து ரொம்ப அழகா இருக்குது. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுலயும் வண்ண வண்ண ரோஜாக்கள் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்திற்கே உரித்தான சின்ன சின்ன தைல இலைகள் கூட இதுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூக்கலிப்டஸ் இலைகளை கூட வந்து அழகுக்காகவும் செடிகளுக்காகவும் வச்சிருக்காங்க. இந்த பெரிய பூக்கூடை ஒண்ணு இங்க இருக்கு. இது எல்லாமே வந்து ரோஜா கண்காட்சியினுடைய சிறப்பம்சமாக இங்க வந்து பண்ணிருக்காங்க. என்ன நேயர்களே, நாம மலர் கண்காட்சியை பார்த்தோம், அடுத்த ரோஜா கண்காட்சியும் பார்த்துட்டோம். ரோஜா கண்காட்சியில என்னென்ன கான்செப்ட்ல வந்து ரோஜா வடிவங்கள் எல்லாம் இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். 19வது ரோஜா கண்காட்சி மிக சிறப்பான முறையில் இங்க நடந்துட்டு இருக்குது. சோ நீங்களும் வாங்க, ரோஜா மலர்களை பாருங்க, நீங்களும் ராஜா போல மகிழ்ந்து சிரிச்சு இந்த சிரிப்பை எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கறத ரோஜா உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். சோ ரோஜா கண்காட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்டன்ல இருந்து நாங்க அடுத்தது எந்த ஷோக்கு போறோம் காத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஷோல உங்களை சந்திக்கிறோம்.